ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போகிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம். ஊட்டி, கொடைக்கானல் அங்கே இங்கேன்னு பார்த்தாலும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது தகுந்த மாதிரி இல்லை. நம்மளோட பட்ஜெட்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிமலைக்கு தான் வந்து கிளம்பி போனதுங்க. அண்ணன் அண்ணி எல்லாம் ஃபேமிலியாக வந்து சேர்ந்து எல்லாம் கிளம்பி போயாச்சுங்க. சரி சாப்பாடும் வந்து செஞ்சு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் புளி சாதம் வந்து செஞ்சுட்ருக்குறேங்க. பூண்டை நல்லா செவக்க வதக்கிக்கலாங்க. கடலைப்பருப்பு எப்படி செவந்து வருதோ அதே மாதிரி பூண்டும் செவந்து வந்துடணுங்க. அப்போ தான் 2 நாள் ஆனாலுமே சாதம் கெட்டு போகாமல் இருக்கும். புளி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சாதம் கலரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நடுக்கடலை வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு கலந்து தண்ணி சேர்த்து உப்பு கலந்து தாங்க வந்து வறுத்து எடுத்துருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து ஊற்றி வச்சுட்டேனுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பாடு செய்கிறதுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கும் அரிசி வந்து அளவாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 மணிக்கு போல் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சா அரிசி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டு ஒரு 4 மணிக்கு சாப்பாடெலாம் வச்சு கிளறியாச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு தாளித்து விட்டாச்சு. வெள்ளை சாப்பாட்டுக்கும் புளியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டுனுங்க. இப்போ இதை வந்து நம்ம இலையில வந்து கட்டி எடுத்துக்கிட்டுங்கும்போது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 பை 1 அடுத்தடுத்த வேலைகளை நம்மளே வந்து செஞ்சுட்டு இருந்துனுங்க. கடன்னு செஞ்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடக்கூடாதுன்னு. ஆனால் சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் காசு செலவு வந்து மிச்சமாகுங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துல வந்து சாப்பாடு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீட்லேயே சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு போயாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாண்ணியும் சாப்பாடு வந்து செஞ்சு தாங்க கொண்டு வந்திருந்தாங்க. போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பச்சை பசேன்னு இருந்துச்சுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தாங்க வந்து கிளம்பி போனோம். நாங்கள் கொல்லிமலையில் எந்தெந்த இடத்துக்கு போனோன்னு சொல்லிவிட்டு அதை அடுத்த வீடியோவில்